இந்த வார திரைவிமர்சன நிகழ்ச்சியில நம்ம பார்க்க இருக்க போற படம் கவுண்டர் மணி நடிச்சு வெளிவந்திருக்கும் 49 திருக்கோணம் என்ற கிராமத்துல மனைவி விசாரணி மகள் வைதேகியுடன் வாழ்ந்து வருகிறார் கவுண்டர் மணி. இதே ஊர்ல எம்எல்ஏவாக இருக்கிறார் ஜெயபாலன். இவரது மகன் திருமுருகன். இவர்கள் இந்த ஊர் மக்களுக்கு நல்லது ஏதும் செய்யாமல் இருந்து வருகிறார்கள். மேலும் திருமுருகன் ஊர்ல இருக்கும் நிலத்தரகர்களை கையில் வைத்துக் கொண்டு விவசாயிகளின் நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்ய திட்டமிட்டு வருகிறார். மேலும் விவசாயிகளின் கஷ்டத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு அவர்களின் நிலத்தை குறைந்த விலைக்கு ஏமாற்றி வாங்குகிறார்கள். இதை கவனிக்கும் கவுண்டர் மணி மக்களுக்கு நிலங்களை பெற்றுத்தர வேண்டும் என்று நினைக்கிறார். இந்த நிலையில் எம்எல்ஏ ஜெயபாலன் இருக்கிறார். இதனால் அந்த ஊருக்கு இடைத்தேர்தல் வருகிறது. இதில் ஜெயபாலனின் மகன் திருமுருகன் எம்எல்ஏவாக போட்டியிடுகிறார். இவருக்கு எதிராக பல கட்சிகளும் போட்டியிடுகின்றன. இந்த நிலையில் கவுண்டர் மணி மக்கள் மற்றும் மற்ற கட்சிகளின் அனைவரையும் ஒன்று திரட்டி ஒரு ஓட்டுக்கு இவ்வளவு பணம் என்று நிர்ணயித்து கட்சிக்காரர்களை கேட்கிறார்கள். ஆனால் கட்சிக்காரர்களோ பணம் கொடுத்து விட்டால் ஊர் மக்கள் மதிக்க மாட்டார்கள் என்று கருதி பணம் தர மறுக்கிறார்கள். தேர்தல் சூடுபிடிக்க ஆரம்பிக்கிறது. இறுதியில் கவுண்டர் மணி நிலத்தை இழந்த கிராம மக்களுக்கு நிலத்தை வாங்கி தந்தாரா, தேர்தலில் யார் வெற்றி பெற்றார்கள் என்பது மீதி கதை. நீண்ட இடைவெளிக்கு பிறகு திரையில தோன்றியிருக்கும் கவுண்டர் மணி முன்பு இருந்த அதே சுறுசுறுப்புடன் நடித்திருக்கிறார். அதே நையாண்டி நக்கல் கிண்டல் என்று ரசிகர்களை மிகவும் கவர்ந்திருக்கிறார். பெயருக்கு ஏற்றார் போல் படத்துல அரசியல்வாதிகளுக்கு சரியான கவுண்டர் கொடுத்திருக்கிறார். இடைவெளிக்கு பிறகு விவசாயிகளின் நலனுக்கு குரல் கொடுக்கும் அவர் அரசியல் கட்சிகளின் குறைகளை அக்கவேறு ஆணிவிலையாக பிரித்து மேய்ந்திருக்கிறார். தைரியமாக இந்த கதாபாத்திரத்தை ஏற்று நடித்த கவுண்டர் மணிக்கு பெரிய பாராட்டுகளை தெரிவிக்கலாம். படத்துல கவுண்டர் மணிக்கு மனைவியாக வரும் விசாரணை, எம்எல்ஏவாக வரும் ஜெயபாலன், அவருடைய மகன் திருமுருகன், நான் கடவுள் ராஜேந்திரன் ஆகியோர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை உணர்ந்து நடித்திருக்கிறார்கள். விவசாயிகளின் வாழ்க்கை பிரச்சனையை மையமாக எடுத்துக்கொண்ட இயக்குனர் ஆர்.வி.தாஸ் அதில் வெற்றியும் கண்டிருக்கிறார் என்றே சொல்லலாம். அரசியல்வாதிகள் யாரும் மக்கள் பிரச்சனை கண்டுகொள்ளவில்லை, விவசாயிகளின் வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கிறது என்ற கருத்தை சொல்ல வந்த இயக்குனருக்கு பெரிய கைத்தட்டல். துணிச்சலாக வசனங்கள், அரசியல்வாதிகளின் செயல்பாடுகள், தேர்தல் முறைகேடுகளை தைரியமாக எடுத்துச் சொல்லியிருப்பது படத்திற்கு பலமாக அமைந்திருக்கிறது. ஆதி கருப்பையாவின் ஒளிப்பதிவும் கேவியின் இசையும் படத்திற்கு பலமாக அமைந்திருக்கிறது. மொத்தத்தில் 49 துணிச்சல். மேலும் சினிமா செய்திகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும்.